சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த 15வது நாள் உபவாச ஜெபத்திற்கோ வந்திருக்கிறவங்களை யாவரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி அவரை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் சில மணி நேரங்கள் நாம் காத்திருந்து அவருடைய நன்மையை புசிப்பது, அவருடைய மந்தையில் இருக்கிற நன்மைகளை சுதந்திரிப்பது கர்த்தர் நம்ம மீது பாராட்டின கிருபை தயவு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் தேவ கிருபை நம்மை நடத்துவதாக. குறிப்பாக இன்றைக்கு நாம் அன்சார்ட்டட் பிளஸ்ஸிங்ஸ் அல்லது நாம் தேடாத நன்மைகளையும் கேட்டிராத நன்மைகளையும் அவர் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு அதிகாலை வேளையில் நம்ம பார்த்தோம். அவர் நமக்கு நன்மைகளின் தேவனாகவே இருக்கிறார், தீமைகளின் தேவன் அல்லவே அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேடாத நன்மைகள் அவர் தேடி வந்து நம்மை விசாரிக்கிற கர்த்தர். கர்த்தர் நம்மை தேடி வந்து விசாரிக்கிறவர். தேவன் நம்மை தேடி வந்து நடத்துகிறவர். நாம் அவர்களிடத்தில் தேடுகிறோம், ஆனால் அது போதாது. சில நேரங்களில் நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஆனால் உன்னதமான தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் போதாது. கர்த்தருக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அவர் வானத்தையும் பூமியும் உடையவர், அதனால் நம்ம அதில் திருப்தி அடைந்து விட முடியாது. கர்த்தரை அதிகமாக நம்ம தேடுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு தான், ஒரு சின்ன பிரயாசம் என்று தான் நாம் சொல்ல முடியும். ஆனால் நாம் தேடுகிற லெவல்ல, நம்ம தேடுகிற அளவின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்காமல், அவர் எவ்வளவாய் நம்மை தேடி வருகிறார், இறங்கி வருகிறார் என்று கொண்டுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் நாம் தேடுகிறதை விட கர்த்தர் நமக்கு எவ்வளவாய் இறங்குகிறார் என்பதுதான் முக்கியம். நாம் கர்த்தரை எவ்வளவாய் தேடுகிறோம் என்கிறதை விட தேவன் நமக்காய் எவ்வளவாய் இரக்கம் கொள்ளுகிறார், என் மீது எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதுதான் காரியம். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ, இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ, இரக்கமாய் இருப்பேன்னு சொல்றாரு. ஆகையால் நம்முடைய தேடுகிறதுல அல்ல, நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவர் நமக்காய் இறங்குகிறதில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் எவ்வளவு இறங்குகிறார், எவ்வளவு கிரியை நடப்பிக்கிறார், ஸ்தோத்திரம். எவ்வளவு தாராளமாய் நமக்காய் அவர் வந்து ஸ்தோத்திரம் பரிந்து பேசுகிறார், அதுதான் காரியம். ஆகையால் நாம் தேடுகிறதுனால அல்ல. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேடப்படாத நன்மைகள் இருக்குது, தேடப்படாத ஸ்தோத்திரம் அல்லது தேட தெரியாத நன்மைகள். ஸ்தோத்திரம். ஜெபிக்க தெரியாது. அநேக நேரங்களில் நமக்கு ஜெபிக்க தெரியல. ஸ்தோத்திரம். நான் காலையில் சொன்னதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுறேன். ஒரு ஆஃபீஸில், ஒரு அலுவலகத்தில், ஒரு அரசாங்க அலுவலகமோ, ஒரு அரசியல்வாதியோ, ஒரு தலைவர்களில் நீங்கள் போய் ஒரு விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு புரிகிற லாங்குவேஜ், அவர்களுக்கு புரிகிறதான மொழியில தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு. நம்முடைய தேவையை நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும், எழுதி கொடுக்கணும், பெட்டிஷன் போடணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அதுபோல பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறதுக்கு ஒரு முறை வைத்திருக்கிறார். அதனால தான் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார், நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், உம்மை போல பிதாவோடு நாங்கள் எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுங்க, நீரும் பிதாவும் எப்படி ஒன்னா இருக்கிறீங்க அதுபோல நாங்களும் இருக்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் கேட்கிறாங்க. ஸோ தேவனிடத்துல கிட்டி சேருவது வந்து ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். கற்றுக்கொள்ளணும். யார் கற்றுக் கொடுப்பார்னா, உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் கற்றுக் கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் தான் கற்றுக் கொடுப்பார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி தேவனிடத்தில் கிட்டி சேரணும், எந்த நேரத்தில் எப்படி தேவனை பயன்படுத்தணும். அநேகருக்கு தெரியறதில்ல, கர்த்தரை பயன்படுத்த தெரியல. ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்குள்ளே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பவர், வல்லமையாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாசின் போராட்டங்கள், சரீரத்தின் பலவீனின் போராட்டங்கள், குடும்பத்தில் உள்ள ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்துக்கு விரோதமான போராட்டங்கள் எல்லாத்துக்கும் நீங்க எப்படி அந்த வல்லமையை பயன்படுத்தணும்னு கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் காட்.
ஆகையால் நாம் தேடி அல்ல, அவரே நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் சொல்ற. நம்ம ஒரு மனுஷன் எப்படிங்க ஒரு கடவுளை தெரிந்து கொள்ள முடியும்? அவர் எவ்வளவு பரிசுத்தர், அவர் எவ்வளவு உன்னதர். நம்ம பாவியிலும் பிரதான பாவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. பாவியிலும் பிரதான பாவி. ஸ்தோத்திரம். ஒரு பாவி எப்படி கர்த்தரை தேட முடியும்? அவன் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு, கரங்கள் கட்டப்பட்டிருக்கு, கால்கள் விலங்கிடப்பட்டிருக்கு, இருதயங்கள் இருளடைந்திருக்கு. அவனால் பார்க்க முடியாது, எழும்ப முடியாது. சிந்தனைகள் பிசாசினுடைய அந்தகாரத்தின் வல்லமைகளினால சூழப்பட்டிருக்கு. அவன் எப்படி கர்த்தரை தேட முடியும்? முடியவே முடியாது. அவனுக்கு விமோச்சனமே கிடையாது, விடுதலையே இல்லை, ரட்சிப்பே இல்லை. அவன் ஒரு நன்மையை தேடி அடைக்க முடியாது. துன்மார்க்கன் ஒரு நன்மையும் தேடி அடைவதில்லை. ஏனென்றால் அவனுடைய எல்லா நன்மையான பாதைகளையும் சாத்தான் அடைத்து வைத்திருக்கிறான். இந்த நிலைமையை பார்த்துதான் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. ஆகையால் நம்மை தேடி வந்த தேவனை தேடும் பொழுதுதான் நாம் பெறாத, நம்ம தகுதி இல்லாத, பெற முடியாத நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 21. காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அது இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் கனி உண்டாகாது என்றார். போதும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை தேடி வருகிறார். இங்க என்ன பிரச்சனைன்னா, இயேசுவிடத்துல பிரச்சனை இல்லை, அத்தி மரத்துல தான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். அத்தி மரம் என்பது எருசலேமை குறிக்கும், இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும், சபையை குறிக்கும், தேவ ஜனங்களை குறிக்கும். ஸ்தோத்திரம். அவர் புசிக்கிறதுக்கு வருகிறார் என்று சொன்னால் உன்னை விசாரிக்க வருகிறார், உன்னிடத்தில் நன்மையை பகிர்ந்து கொள்ளும்படி வருகிறார். God has come to dine with you. உன்னோடு பந்தி இருக்க, போஜனம் பண்ண வருகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்மளுடைய சப்போர்ட் இல்லாம, நம்மளுடைய அர்ப்பணிப்பு இல்லாம நாம் அவருக்கு காத்திருக்கிறோம் என்கிறதான ஒரு வாழ்க்கை இல்லாம அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆசீர்வதிக்கவே முடியாது. கர்த்தர் தேடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார். தேவன் சபையை தேடி வருகிறார். எதுக்கு தேடி வருகிறார்னு சொன்னா, அவர் எதிர்பார்க்கிற கனிகள், அவர் எதிர்பார்க்கிற கனிகள். முக்கியமான கனி என்ன தெரியுமா? சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாகிய 2வது முறையாக சபையை சேர்க்கும்படிக்கு சபையை நோக்கி அவர் சீக்கிரம் வரப்போகிறார். சபையினிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னது தெரியுமா? அவருக்காய் காத்திருப்பது, காத்திருத்தல். அல்லேலூயா. அது தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற கனி. ஸ்தோத்திரம். அத்தி மரத்துல தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, காத்திருக்கணும். அவர் வருவார், அவர் என்னை நன்மையினால் திருப்தியாக்குவார் அப்படிங்கிற ஒரு காத்திருந்தல் வேணும். நிறைய பேருக்கு காத்திருக்கிறதே இல்லை, அது யாரும் பழக்கிறதும் இல்லை, பழகுகிறதும் இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த உலகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, உடனே அடையணும், உடனே நமக்கு கிடைக்கணும், உடனே சீக்கிரமா எப்படி கிடைக்கும், சீக்கிரமா எப்படி நம்ம அடைவது, இதுதான் உலகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனா பரிசுத்த வேதாகமும் தமது பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறதை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. பொறுமையாய் காத்திருக்கிறது, கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தான் தேடி வரார், அவர் உங்களை தேடி வருகிறார். அத்திமரத்துல இலை மட்டும் இருக்கா? கனி இல்லையா? ஸ்தோத்திரம். வெறுமையா இருக்குதா? உங்க வாழ்க்கையில பசுமையா இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் நன்மை வர்ற மாதிரி இருக்கு, நல்ல பணங்கள் வர மாதிரி இருக்கு, வருமானம் வருகிற மாதிரி இருக்கு, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்களே, வீட்டுல எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் ஒரு குறைச்சல் இருந்துகிட்டே இருக்கு, கடன் இருந்துகிட்டே இருக்கு, எங்க வருது எங்க போகுதுன்னே தெரியல. ஸ்தோத்திரம். பசுமையா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா என்ன இல்லை, வாழ்க்கையில
கனி இல்லை, திருப்தி இல்லை, பசி போகல அப்படிங்கிறப்போ கர்த்தர் அந்த அத்திமரத்தை நோக்கி அவர் தேடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்க காட்டத்தி மரந்தா இருந்தாலும் பரவாயில்ல, காட்டுல இருக்கிற எங்கேயோ இருக்கிற ஒரு மரமா, ஒருவராலும் எண்ணப்படாத மதிக்கப்படாத ஒரு மரமா இருந்தாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம். மரத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, மனிதனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு பெல் இவ்வளவுதான் கர்த்தரை தேடலாம் அப்படின்னு இருக்கு. நான் ஒருத்தட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்றாரு, நான் என்னால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும்னா சாகத்தான் செய்யணும் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில பிரயாசப்பட்டுட்டேன். எவ்வளோ பிரயாசப்படணுமோ, எவ்வளவோ பாடுபடணுமோ, எவ்வளவு தியாகம் பண்ணணுமோ, எவ்வளவு காத்திருக்கணுமோ, அவையெல்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுங்களேன்னு சொன்னா அவர் சொல்றாரு, இனி பிரயாசப்படுறதுக்கு எதுவும் இல்லை, நான் சாகத்தான் செய்யணும். முடியல. மனிதன் தேவனை தேடி முடியாது. மனுஷன் எந்த தேவனை உண்மையான தேவனை மனிதனால் தேடி கண்டறிய முடியாது. கிறிஸ்துவே உன்னை தேடி வராமல் நீ தேவனை கண்டடைய முடியவே முடியாது. அவர்தான் உன்னை தேடி வருகிறார். அவரோடு உங்களுடைய பலனும் தேடி வருகிறது. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைகள் உன்னை தேடி வரும்படி பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். நீங்கள் தேடாவிட்டாலும் நன்மைகளை தேடி வந்து கொடுக்கிற தேவன் அவர். உங்க அத்திமரம், உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம், உங்க சபை, ஸ்தோத்திரம், உங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், உங்கள் சந்ததி, அத்திமரம் இருக்குங்க, மரம் இருக்கு. ஆனா அதுல இந்த பணி இல்லை, கனியும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை என்ற நிலைமையில இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறான், தேடி வருகிறான். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு மனுஷனை கர்த்தர் தேடி வருகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகையுவை 9வது வசனமா அதுக்கு மேல மரத்தை நோக்கி பார்த்தாருன்னு இருக்கும் பாருங்க. அது வாசிங்க. அவர் அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, போதும், ஆண்டவர் காணணும், நமது வாழ்க்கை கர்த்தர் காணணும், கர்த்தர் பார்க்கணும். ஸ்தோத்திரம். அவர் பார்க்கணும். ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கறது இல்லை. எத்தனை பேர் இயேசுவை பார்த்தாங்க? சகையை மரத்தில் ஏறி பார்க்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது எல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க. நம்ம ஊர்ல சினிமா நடிகன் வந்தா கரண்ட் கம்பெனிலாம் ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். அதனால செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு இருக்காங்க. ஏன் கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னா, ஐயோ உங்க ஆளெல்லாம், உங்க ரசிகர்லாம் எங்க ஏறி உன்னை பார்க்கான், கரண்ட் கம்பியில போய் ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கான், மரத்துல ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கான். சோ இயேசு ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொன்னா, காட்டுத்தி மரத்துல சகையை மட்டும் இல்லை, சகையை மட்டும் இல்லை, அவனை போல நிறைய மக்கள் ஏறி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. திருவழியை கடந்து போகிறார். அவர் அற்புதம் செய்கிறாராமே, நல்ல பேசுறாராமே, அவர்கிட்ட நன்மை இருக்காமே, அவர் எப்படிப்பட்டவர் என்று ஒரு கூட்டமே அந்த மரத்துல ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கும் பொழுது இயேசு ஒருவனை மட்டும் தான் பார்த்தார். ஒருவனை மட்டும் தான் பார்த்தார். இயேசு ஒருவனை தேடிதான் வந்தார். நான் சொல்லுவேன், அந்த எரிகோ பட்டணத்துல எல்லாரையும் தேடி வரல, சகியு ஒருவனை தேடி மட்டும்தான் வந்தா. சகியுனுடைய வீட்டை ரட்சிக்கும்படிக்கே வந்தா. சகியுனுடைய வீட்டை, சகியுவையும் அவனுடைய குடும்பத்தையும் சந்ததியும், இவனும் ஆபிரகாமின் குமாரனே இருக்கிறானே என்று ஆசீர்வதிக்கும்படிக்கு வந்தான். அவன் திருப்பி நாளத்தனையா கொடுக்கிறேன் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அதற்கு பின்பு ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா?
இவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றுகிறேன். பிரைஸ் காட். ஆபிரகாம் ஆசீர்வாதம்லாம் நாம ஏற்கனவே பார்த்து படிச்சுட்டு வருவோம். செல்வ சீமான் பூமிகளை தாங்கக்கூடாத அளவுக்கு அவனுக்கு என்ன இருந்தது? மிருக ஜீவன்கள் இருந்தது. வசனம் வாசித்தோம், வெள்ளியும் பொன்னும் மிகுதியா இருந்துச்சு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரங்களில் உங்களை தேடி வந்தா சில காரியங்களை விட்டுவிட வேண்டியது இருக்கத்தான் செய்யும். நன்மையான காரியங்கள் விட்டுவிடத்தான் செய்யும். சகையை சொல்லுகிறான், ஏசு வீட்டு வந்ததுனால என்னுடைய சொத்துல 4 பங்கு நான் என்ன செஞ்ச நாளில் அது என்ன எவ்வளவு கொடுக்குறான்? 4 4-fold நான் என்ன செய்யறேன்? திருப்பி கொடுக்குறான். வந்த உடனே முடிச்சு இந்த வேலையை முடிச்ச உடனே ஏசு சொல்றாரு, நீ 4 தானே கொடுத்த, நான் உன்னை 100 திருப்பி தருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 100 நான் உனக்கு திருப்பி தருகிறேன். பிரைஸ் பீ டு காட். இயேசு உன்னை தேடி வந்தா, கர்த்தர் உன்னை தேடி வந்து நீ தேடாத விரும்பாத அல்லது இதுவரை ஜெபித்திராத நன்மைகளை உன்னை போஷிக்கும் பொழுது 4 அல்ல 100 கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. எஸ் லார்ட். 100 அல்லேலூயா. தேடாத நன்மைகளை கர்த்தர் 100 நம்மை ஆசீர்வதிக்கிறார். 100 அவர் தேடி வரார். ஸ்தோத்திரம். அதுக்கு நீங்க காத்து இருக்கணும். பிரைஸ் பீ டு காட். அவர் உங்களை தேடி வருகிறார், தேடி வருவார். நீங்க அங்க எங்கேயோ வாழ்ங்காலாய்த்து கொண்டு என் வாழ்க்கையில யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சா, ஒரு ஸ்டெப் மேல போயிட்டா நான் அப்படியே பிக்கப் பண்ணி நான் வளர்ந்துருவேன். ஒரு பிசினஸ்ல யாராவது முதலீடு செய்யறதுக்கு ஒரு உதவி யாராவது சொந்தத்துல பண்ணா, சகோதரர் கூட பிறந்தவங்க சொன்னா நல்லா இருக்கிறாங்க, ஒரு உதவி செஞ்சா நான் என் வாழ்க்கையில செட்டில் ஆயிருவேன். அப்படிலாம் நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை தேடி வருகிறார். 4 அல்ல 100 உன்னை சந்திக்கும்படிக்கும் ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசு உன்னை தேடி வருகிறார். அல்லேலூயா. நன்மை உன்னை தேடி வருகிறது. ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. நீ தேட வேண்டியது அல்ல. ஸ்தோத்திரம். நீங்க தேடி வேண்டியது அல்ல. எவ்வளவு நாளை தேடி தேடி பார்த்து நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. நன்மை தேடாதீர்கள். நீங்கள் நன்மையெல்லாம் தேடி போய் நன்மை உங்களை தேடி வருகிற நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சகையு, அதுக்கப்புறம் சகையு அவன் ஒரு வரி வசூலிக்கிற ஒரு பிஸ்னஸ்ல, ஒரு வேலையில, அரசாங்க வேலையில் இருந்தவன். அவன் ஒரு அரசாங்க ஊழியன். ரோம ராஜ்யத்துக்கு வரிகளை வசூலித்து கொடுக்கிறவன். ஸ்தோத்திரம். வரி வசூலிக்கும் பொழுது அநியாயமாய் வரி வசூலிப்பாங்க. அது அவங்களுடைய பழக்கம். இப்போ இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் லஞ்சம் இருக்கிற மாதிரி அதிகமாய் வசூலிப்பாங்க, கேட்க முடியாது. ஸ்தோத்திரம். அவன் வரி வசூலித்து அவன் அதனால் பெறுகிற வருமானத்தில் இருந்ததை பார்க்கிலும் இயேசு அவனை தேடி வந்ததுக்கு பின்பு 100 மடங்கு அவனுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்க ஆரம்பித்தது. அவன் வாழ்க்கை 100 மடங்கு பெருக ஆரம்பித்தது. இன்று முதல் அவர்கள் ஜனத்தில் எதிகளோ உள்ளவங்க எல்லாரும் அவனை பாவின்னு சொல்லாம அவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லும்படி கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரன். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இனி நான் சகையை போல கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்திலே வாழ்க்கையில நடத்தாமல் 4 கொடுக்கிறதை போய் 100 நிரப்புகிற கர்த்தர் என்னை தேடி வருகிறார். உங்களை தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். 100 நன்மைகள் உன்னை தேடி வருகிறது. நன்மைகள் தேடி வருகிறது. நியாமா ஷேக்கர் அதினமா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. மீனமா ஷேகது ரொடிமன மரா கதரா தீனி தினமா. நீ தேடி அலைந்த நன்மைகள் போய் எவர்த்தனை முறை நீ தேடினாலும் உனக்கு கிடைக்கல, கையில கிடைத்தது மாதிரி இருந்தது, கைவிட்டு போனது. ஜனங்களுடைய வஞ்சகத்தினாலும் அவர்கள் பொய் சாட்சியினாலும் உனக்குரிய வேண்டிய நன்மைகளை உன்னிடத்தில் ஏய்த்து தங்களுடைய வல்லமையை பயன்படுத்தி தங்களுடைய செல்வாக்க பயன்படுத்தி உனக்குரிய நன்மைகளை இந்த உலகம் திருடி போனதை நீ மறந்து கர்த்தரை இன்று நாளிலே காத்து தேடுவையானால் 100 உன்னை ஆசீர்வதிக்கிற ஆபிரகாமின் தேவன் இப்பொழுது உன்னை தேடி வருகிறார். கரங்களை தட்டி ஆவியிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க.
ஒரு நன்மை உன்னை தேடி வருகிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீ தேடி போகிற காலங்கள் கடந்தது. கர்த்தர் அவர் அனுப்பின நன்மை உன்னை தேடி வந்து உன்னை திருப்தி ஆக்கும். பிரைஸ் பீ டு காட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 9 அதிகாரம் 3வது வசனத்துல, 2 சாமுவேல் 9 அதிகாரம் 3வது வசனத்துல, ராஜா தேவன் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யார் ஒருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதுக்கு, சிவா பார்த்து யோனத்தானும் 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் எடுக்கிறான் என்றார். சிவா சிவா போதும் போதும் போதும். அங்கே 2 கால்களும் முடமான 2 கால்கள் உடையவன் 2 மனுஷன் வாயில போற எடுக்கிற ஸ்தோத்திரம். 2 கால்களும் முடமான ஒதுக்கப்பட்ட மறக்கப்பட்ட சவுலின் குடும்பத்தில் ஒருவன் இருக்கிறான் என்று அவன் தேடி போகல. ஒரு சிலர் வந்து சவுல் மரிச்சிட்டான்னு சொன்ன உடனே ஸ்தோத்திரம், அவனுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும், அவனுக்கு பிரியமான எல்லாரும், நம்மளையும் நாம கொன்றக்கூடாது, ராஜா தாவீது இப்ப ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லி தாவீதை வந்து சிலர் போய் தேடி போனாங்க. தேடி போய் ராஜாவிடத்தில் இறக்கம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, ராஜா பொறுத்தளவில் தேடி போனவங்களாம் நல்லவனை யாரும் ஏற்றுக்கொள்றதில்ல. ஆமா ஸ்தோத்திரம். பெரும்பாலும் தேடி போனவங்களை வந்து சங்காரம் தான் பண்ணுவாங்க. சவுல் வீட்டார் யாரா இருந்தாலும் சரி, ஒரு ராஜா எழும்பின உடனே போன மற்ற பழைய ராஜாவினுடைய எல்லா ஆதரவாளர்களையும் சங்காரம் பண்ணி ராஜ்யத்தை பிடிப்பதுதான் ராஜ்யத்தினுடைய அந்த யுத்தத்தினுடைய வழக்கம். ஆகையால் தேடி போனவங்க எல்லாரும் சங்காரம் பண்ணப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் தேடப்படாமல் ஒருவன் இருந்தான். அவன் பேர் என்ன பேரு? இவன் தான் 2 கால்களும், ஜோனத்தான், சன் ஆஃப் ஜோனத்தான். அவன் பேர் என்ன பேரு? சரி, மேவிபோசேத்துங்கிறவன் அவன் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தான். ஆனால் கர்த்தர் சவுலின் நாட்களிலும் நடந்த அந்த அக்கிரமத்திலும் தேவனுடன் அவன் தள்ளி போட்ட நாட்களிலும் தேவன் அவனுக்கு ஒரு ஆதரவை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு நன்மையை தேடி வரும்படி அவனுக்கு இறங்கினார். மேவிபோசேத்து ராஜாவிடத்துல வரல, தேடல, தன்னை ஒழித்து கொண்டு அவன் எங்கேயோ மறைந்திருந்தான். அவனுக்கு கால்கள் இல்லை, அவனுடைய வாழ்க்கை பலவீனப்பட்டிருந்தது, கைவிடப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கையில எல்லாரும் மறக்கப்பட்டார்கள். சவுலின் குடும்பத்தார் ஒருத்தனை இல்லை, எல்லாரும் கைவிடப்பட்டு போனார். ராஜரீகம் போயிடுச்சு, ராஜாங்கம் போயிடுச்சு, மகிமை போயினது, ஜனங்களின் செல்வாக்கு போனது, வருமானம் போயிற்று. ஆதரவற்று இருந்த நிலைமையில மேவிபோசேத்துக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு நன்மையை தேடி வரும்படி அவருக்கு கட்டளையிட்டார். தாவீது இருந்த நாட்களிலும் அவனுடைய மேஜையில, அவனுடைய ஸ்தோத்திரம் பந்தியில அவனுக்கு ஒரு இருக்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். சில நன்மைகள் நீங்கள் தேடப்படாதிருந்தோம், தகுதி உள்ளாதவர்களாய் இருந்தோம், நீங்கள் ஸ்தோத்திரம்
ஒருபோதும் நினைத்திராத நன்மையாய் இருந்தோம். சில நன்மைகளை கத்த உங்க வாழ்க்கையில அவரே தேடி வந்து உங்களை கனப்படுத்துகிற தேவன் இவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தேடி வந்து கனப்படுத்துகிற தேவன், தேடி வந்து உங்களுக்கு ஒரு பதவியை தருகிற தேவன், தேடி வந்து உங்க நன்மையை உங்களுக்கு அடைய பண்ணுகிற தேவன். ஆகையால் இந்த நாட்களில், குறிப்பாக இந்த வருஷத்தின் முடிவில், கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தின்படி, வசனத்தின்படி உங்களை சில நன்மைகளை கர்த்தர் தேடி வர பண்ண போகிறார். நீங்கள் தேடின காலம் போய் உங்களை தேடி ஒரு நன்மை கடந்து வரும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஃபோன் கால்ல வரும், விசுவாசிக்கணும். ஒரு ஃபோன் கால்ல கர்த்தர் வாழ்க்கையை வாழ்க்கையை ஒரு நன்மையை தேடி வர பண்ணுவார். ஒரு மனிதன் உன் வாழ்க்கையில தேடி வந்து உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. காகத்தை கொண்டு, காகன்னு சொன்னோம்னா ஸ்தோத்திரம், ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னே தெரியாது, உங்களுக்கு யாருன்னே தெரியாது. தெரிஞ்சவங்கலாம் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க, நன்மையா இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க யாருன்னே தெரியாத காகத்தை கொண்டு போஷிப்பார்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு யாருன்னே தெரியாத நபரை கொண்டு உங்களை போஷிப்பார். உங்களை பற்றி தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் ஒரு ஆளை ஏற்படுத்துவார், ஒரு நபரை ஏற்படுத்துவார், ஒரு அதிகாரியை ஏற்படுத்துவார். ஸ்தோத்திரம். உங்களை சந்திக்கிற, உங்களுக்கென்று வழக்கு பேசுகிற ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்துவார். அதுதான் காகம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் தேடாத, இதுவரை கர்த்தரிடத்துல கேட்டிராத மேன்மையான நன்மைகளை காகத்தை கொண்டு, இதுவரை கண்டிராத ஒரு புற ஜாதியானை கொண்டு, நீங்கள் கண்டிராத, உங்களுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத வேறு மனிதனிடத்திலிருந்து ஒரு நன்மையை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. காகத்தை கொண்டு நமக்கு அவர் நம்மையே சேதிப்பார், தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு எலியாவை பார்த்து, அங்க போயிரு, நான் உனக்கு காகத்தை கொண்டு போஷிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா காகம் காகம் சாப்பிட்ற, அதாவது எளிமையான சாப்பாடு இல்லை. காகம் என்ன செஞ்சது? பெஸ்ட் ஃபுட்டு கொண்டு வந்துச்சு. ஆமா, பெஸ்ட் ஃபுட்டு தான் கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம். பெஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரெஷ் ஃபுட்டு தான் கொண்டு வந்தது. பாஸ்டர் தானே, ஊழி தானே செய்கிற அப்படின்னு ஒரு பைத்தாங்கூழ் கொடுக்கல. ஸ்தோத்திரம். அதனால ஊழியம் செய்கிறவங்க, ஊழியக்காரங்க, ஊழியம் செய்ய எல்லாரும் பெஸ்ட்டு தான் சாப்பிடணும், பெஸ்ட்டாக தான் இருக்கணும். விசுவாசிகளும் பெஸ்ட்டாக தான் இருக்கணும், ஊழியக்காரங்களும் பெஸ்ட்டாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அப்படி நினைக்கணும். ஊழியக்காரங்க பெஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்கள் கர்த்தர் உங்களை பெஸ்ட்டாக வைப்பார். ஊழியக்காரன் எப்படி நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்க முடியும்னா, விசுவாசிகள் திருப்தியாக இருந்தால்தான் ஊழியக்காரர்கள் திருப்தியாக இருக்க முடியும். மந்தை திருப்தியாக இருக்கணும், மந்தை திருப்தி இருக்கணும். மந்தை செழிப்பாக இருந்தால்தான் மேய்ப்பன் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். சொல்லுங்க. ஆமாம், மந்தை திராட்சை தோட்டம், சபை திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தில் பழங்கள், கனிகள் செழிப்பாக இருந்தால்தான் தோட்டக்காரன் என்ன செய்ய முடியும்? செழிப்பாக இருக்க முடியும். ஆமாம், இது மியூச்சுவல் காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். ஆமாம், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், பாஸ்டருக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. இங்கேயும் கிடைக்காது, அங்கேயும் கிடைக்காது. போயிடுச்சு போ, அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். திராட்சை திராட்சை செடி நான் மட்டும் பசுமையாக இருக்கணும், நான் எதுக்கு தோட்டக்காரனுக்கு கண்டி கொடுக்கணும்னு நினச்சேன்னா, தோட்டக்காரன் என்ன செய்வான்? உனக்கு தண்ணியே விட மாட்டான். தண்ணியே விடலன்னு என்ன ஆகும்? எல்லாம் உன்னுடைய செடியெல்லாம் சூம்பி போயிருக்கும். ஆமாம், ஒன்றுமே நடக்காது. ஸோ ஸ்பிரிச்சுவல் அந்த அலைன்மெண்ட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி பிளஸ்ட். ஆமாம், ஸ்தோத்திரம். சிலர் என்கிட்டயே சொல்கிறாங்க, பாஸ்டருக்கு எதுக்கு துட்டு அப்படிங்காங்க, பாஸ்டருக்கு எதுக்கு பைசாலாம் அப்படிங்க, பாஸ்டருக்கு எதுக்கு கோட்டு சூட்டெல்லாம், பாஸ்டருக்கு எதுக்கு காரெல்லாம், பாஸ்டர் எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. சிலர் சொல்லவும் செய்கிறாங்க, என்கிட்டே சொல்லலாம், எளிமையாக இருக்கணும் அப்படின்னு. சரி, நான் எளிமையாக இருக்கேன், நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஸ்தோத்திரம். நான் இனிய சொல்லலை, பொதுவாக ஊழியக்காரங்கள்லாம் ரெடி.
விசுவாசிகள் ரெடியா? அப்படி இல்லை பாஸ்டர், ஒரு வீடு வாங்கியிருக்கேன், ஸ்தோத்திரம். இன்னொரு வீடு வாங்குறது சீக்கிரமாக ஜோமனுங்க பாஸ்டர், ஜோமனை வாரிக. நீங்களும் எளிமையாக இருக்க வேண்டியதானே. பாஸ்ட் வீட்டு வாடகை விட்டுனா எல்லா விசுவாசியும் வீட்டு வாடகை வீட்டில் இருங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி கிடையாது, ஸ்தோத்திரம், பிரைஸ் பீ டு காட். அதனால மியூச்சுவல் பிளஸிங், மியூச்சுவல் ஃப்ளோ ஆஃப் காட், அல்லேலூயா. சாபத் செழிச்சுதுன்னா கட்டாயம் போதகரும் ஊழியன் செய்கிறவங்களும் செழிப்பு தான், அல்லேலூயா. எலியாவை கொண்டு வந்து நிக்க வச்சு கர்த்தர் வந்து என்ன கொடுத்தாரு? பைத்தாங்கோல் கொடுக்கல, பெஸ்ட் ஃபுட்டு தான் கொடுத்தார். பிரைஸ் காட். சுட சுட பெஸ்ட் ஃபுட்டு தான் கொடுத்தார். அதனால ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுது, ஊழியக்காரன் கொடுக்கும்போது பெஸ்ட்டு தான் கொடுக்கணும். ஆமாம், ஓஞ்சது கிழிஞ்சது வீட்டில் ரொம்ப நாள் கடந்தது அப்படி இங்கே வந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும் அந்த பிளெஸ்ஸிங்க, ஸ்தோத்திரம். அது அப்படி தான் உங்களுக்கும் கிடைக்கும், ஸ்தோத்திரம். சிலர் அப்படி செய்கிறான், இங்கே இல்லை, சில இடத்துல அப்படி நடக்குது, ஸ்தோத்திரம். மீந்து போன சாப்பாடு பாஸ்டர்கிட்ட கொடுத்து விடுங்க, மீந்து போனது கொடுக்கக்கூடாது. அது பாஸ்டர் செர்லோக்கு வரவே கூடாது, நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஆமாம், ஸ்தோத்திரம். வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு மீஞ்சிருக்கு பாஸ்டர், கொஞ்சம் எடுத்துகிட்டு போறீங்களா? அது எனக்கு வேண்டாம், அது வேண்டாம், அப்படி கொடுக்கக்கூடாது. வேண்டான்னா எனக்கு நான் எடுக்க மாட்டேன், அப்படி கிடையாது. கொடுத்தா சாப்பிடத்தான் செய்வோம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி கனம் பண்ணுகிறீர்கள் கர்த்தரை? முதல்ல கொடுக்கணும், அல்லேலூயா. முதல் பாகத்தை கொடுக்கணும் ஆண்டவருக்கு, பிரைஸ் காட். முதல்ல ஸ்தோத்திரம். சில கிராமத்துல எல்லாம் ஊழியங்கள்லாம் செய்யும் போது முதல் கொண்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு சுரக்காய், ஒரு பூசணிக்காய், ஒரு தேங்காய், ஒரு 4 கொய்யாப்பழம் கொண்டு வந்து சபையில புல்பிடுத்து வைப்பாங்க. முட்டை, ஒரு முட்டை. ஐயோ, அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் முட்டை ஒரு 10 ரூபாய் வாங்கி சாப்பிட தெரியாதா? அது இல்லை விஷயம். கர்த்தர் அவங்களை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார்கள், கர்த்தரை எவ்வளவாய் கனம் பண்ணுகிறார்கள், அல்லேலூயா. ஒரு முட்டை, கோழி முட்டை பாஸ்டர், முதல் முட்டை ஆண்டவனுக்கு காணிக்க கொடுக்குறாங்க. அதனால தான் கர்த்தர் நல்லா இருக்காங்க. கிராமத்துல மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இல்லையோ, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் தேவன் ஊழியனுக்கோ விசுவாசிகளுக்கோ ஒட்டுமொத்தமாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையைத்தான் தருகிறார், பெஸ்டத்தான் தருகிறார், ஸ்தோத்திரம். அதனாலதான் என்னுடைய ஜெபம் எல்லாம் என்னன்னா, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க பலப்படணும் பொருளாதாரத்துல, ஸ்தோத்திரம். நீங்க உயரணும், நீங்க நன்மையை புசிக்கணும், ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் சபையில் செழிப்பா இருக்கும், அங்க செய்யற ஊழியக்காரனும் செழிப்பா இருப்பான். அப்பொழுது அங்கே சந்தோஷம், களிப்பு, மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த நிலைமையெல்லாம் மாற்றுவார், 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 ஸ்தோத்திரம். அதனால நாம் தேடாத, எலியா ஒன்னும் டிமாண்ட் பண்ணல, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்லாம் டிமாண்ட் பண்ணல. சொன்னா போய் கர்த்தர் சொன்னா போய் உக்காந்தாரு. ஆண்டவர் சொன்னதுனால போய் உக்காந்ததுனால அவனுக்கு என்ன செய்தார்? தேடி கொண்டு போய் கொடுத்தார். காகம் என்ன செய்தது? தேடி போய் கொடுத்தது. ஆமா, இப்போ இருக்கிற மேப், கூகுள் மேப் எல்லாம் ஒன்றும் கிடையாது, தேடி போச்சு. பிரைஸ் காட். உங்களை தேடி வரும், நீங்க எங்க இருக்கீங்களா தேடி வரும். சந்து புந்துக்குள்ள இருக்கீங்களா தேடி வரும். உலகத்துல முகத்துல முழிக்க முடியல, உலகத்துல மனுஷன் முடிக்க முடியல, அவங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் கொடுக்க முடியல, அவ்வளவாய் நான் நஷ்டப்பட்டேன், அவ்வளவாய் நான் அவமானப்பட்டேன், இந்த உலகத்தில் அவ்வளவு ஏழ்மையான வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இதோ கர்த்தர் உன்னை தேடி வந்து போஷிக்கிற காகத்தை அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நீ அறியாத ஜாதி உன்னை சேவிக்கும். பிரைஸ் காட். தெரிஞ்ச ஜனங்கள் உங்களுக்கு குழி தோண்டுவாங்க, தெரிஞ்ச ஜனங்கள் உங்க மேல பொறாமப்படுவாங்க, தெரிஞ்ச ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள், ஸ்தோத்திரம். உங்கள் நன்மையை அவமதிப்பார்கள். சில காலம் கர்த்தரைகளை குடும்பத்தை அப்படியே கொஞ்சம் கஷ்டத்தில் நடத்தினார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு கர்த்தரைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்போ சொந்தக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, இவனுக்கு எங்கேயோ வெளிநாட்டிலிருந்து பெருசாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல பேச ஆரம்பிச்சிட்டான். வெளிநாட்டில இருந்து பெருசாக என்ன கிடைக்கும், வெளிநாட்டில் என்ன இருக்கு, இப்படி பேச்சு அவமதிப்பார்கள்.
தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வாங்க? உங்களை அவமதிப்பான், அல்லது எங்கேயோ கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லுவாங்க, திருட்டுத்தனமாக யாரையோ ஏமாத்தி சம்பாதிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசுகிற குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவமதிப்பார்கள் கூட இருக்கிறவங்களாம். ஆனால் நீ அறியாத ஜாதி, நீ தெரிந்திருந்தாத ஜனங்கள் உன்னை போற்றுவார்கள். கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று ஈசாக்குக்கு சொன்னதை போல நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஈசாக்குக்கு புறஜாதியால் சொல்லி வாழ்த்தினதை போல கர்த்தர் உன்னை புறஜாதியின் நாவிலிருந்து வாழ்த்தத்தக்கதாக நீ தேடாத நன்மைகளை உனக்கு தந்தருளி உன்னுடைய கிணற்றிலே உன்னுடைய துறவலை தண்ணீர் உண்டாகும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். Praise be to God. Hallelujah. Hallelujah. மேவிபோசேத் வந்து என்னன்னா, ராஜாவெல்லாம் தேடி போகல, ராஜரிகம் மாறிடுச்சு. ராஜா குடும்பத்தை எல்லாம் செத்துட்டாங்க, சவுல் குடும்பத்தை எல்லாம் செத்துட்டாங்க, எல்லாரும் ஓடி மறைஞ்சிட்டாங்க. அடுத்து எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே என்று அவன் கலங்கி ஒடுங்கி போய் மறுவிடத்தில் இருந்த பொழுது இப்பொழுது ராஜாவான தாவீதனுடைய சிங்காசனத்தில் போய் இவனை குறித்து அடையாளம் காட்டும்படிக்கு தேவன் ஒருவனை ஏற்படுத்தினார். அதுபோல கர்த்தர் நீங்கள் மறைந்திருந்தால் ஒளிந்திருந்தாலும் இன்னார் இன்னார் என்று இந்த நன்மை இவளுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லுகிற ஒரு நாவை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்களை குறித்து பேசுகிற, உங்களுக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு நபரை கர்த்தர், ஒரு ஆளை கர்த்தர் ஏற்படுத்துவார். அதுதான் தேடி வருகிற நன்மை. பிரைஸ் காட். நீங்க கர்த்தரை தேடி வருகிற ஒவ்வொரு சமயம் வீணா போகவே போகாது. அது எல்லாம் கிரெடிட். பிரைஸ் காட். கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். தேவ சமூகத்தில் செலவிட அது உங்களுக்கு கிரெடிட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். கிரெடிட் தான், டெபிட்டே கிடையாது. நன்மை மேல் நன்மை, கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, மேன்மை மேல் மேன்மை, உயர்வு மேல் உயர்வு உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் அது சேர்ந்து கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். யோவான சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல இயேசு ஒருவனை தேடி வருகிறார். 5வது வசனம், 5வது அதிகாரம், யோவான் 5:5 வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு கண்டு வெகு நாளா வியாதியஸ்தன் என்று அறிந்து, நல்லா கவனிங்க, வெகு நாளாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, தேடி வந்து கண்டு. நிறைய பேர் இருந்தாங்க, கொலட்டை சுற்றில நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஜென்ரல் வார்டு போனீங்கன்னா நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்போம், நிறைய வியாதிஸ்தர். ஆனா இயேசு வந்து குளத்துல இருந்த எல்லாரையும் பார்க்கல. ஆனா ஒருவனை மட்டும்தான் என்ன செய்தார்? தேடி போனார். ஒருவனை, நான் நினைக்கிறேன், நிறைய வியாதியஸ்தர்களை தாண்டி கடந்து போனார். பெதஸ்தா அந்த குளத்தை நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் இஸ்ரேல் டூர் போயிருந்தப்போ காமிச்சாங்க. அது ரொம்ப பெரிய ஆழமாக இருக்கு. ஆழம் சுற்றிலும் திண்டு திண்டாக இருக்கு. அங்கே மனுஷர்கள் நிற்கலாம், படுத்துக்கொள்ளலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். பெதஸ்தா நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அநேக வியாதியஸ்தர்களை அவளை கடந்து தாண்டி ஒருவனை தான் அவர் தேடி போனார். அது யார்? 38 வருஷமாய் வியாதியஸ்தர்கள் கடக்கிற மனுஷன் யார்? ஸ்தோத்திரம். 8வது வசனம் சொல்லுகிறது, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். 9வது வசனம், உடனே, எல்லாரும் சொல்லுங்க உடனே. போதும், உடனே, எல்லாரும் சொல்லுங்க உடனே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
நீங்கள் தேடிராத கர்த்தர் தேடி வந்து தருகிற நன்மை உங்களுக்கு இம்மிடியட் எஃபெக்டா இருக்கும். உயிர் எழுதி வைக்கிறாங்க சில பெற்றோர்கள். எப்படி எழுதி வைக்கிறாங்கன்னா, அவங்க மரணத்துக்கு பின்பு தான் அது உங்களுக்கு எஃபெக்ட். மரணத்துக்கு முன்பு தான் எஃபெக்ட். ஆமாம், சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, வாலிப வயசுல கொஞ்சம் பணக்கிணம் கொடுத்து உதவி செஞ்சு ஏதாவது தொழில ஏதாவது பண்ணி விடணும்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. செத்தா அப்புறம் உனக்கு கிடைக்கும், நீ என்னைக்கு சாவ அது எனக்கு கிடைக்க, நான் எங்கேக்கு வளர்றேன். சிலர் செத்தா பிறகுதான் என் சொத்து அப்படின்லாம் இருக்கிறான். நிறைய பேர் அப்படித்தான். ஸ்தோத்திரம். எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு ஊழியத்துக்கு வந்திருந்தப்போ கொஞ்சம் உதவி செஞ்சிருந்தா ஊழியத்தை இன்னும் எத்தனையோ மடங்கு வளர்த்துருக்கலான்னு எங்க அப்பா ரொம்பவும் புலம்புவார். எங்க ஊர்ல ஒரு மெயினான ஏரியா, ஒரு முக்கியமான ஏரியா, 13,000 ரூபாய்க்கு எங்க வீட்டுல எங்க அப்பாட்ட வந்து சும்மா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 13,000 ரூபா, முக்கியமான இடம், 1.5 ஏக்கரோ என்னமோ, வாங்கிக்கோப்பா அப்படின்னா. எங்க அப்பாவுக்கு ஆசை, ஊழியத்துக்கு வேணுமே, சபை கட்டணுமே அப்படின்னு சும்மா விசுவாசத்துல போய் வாங்கிரும், எவ்வளவு சொல்றீங்க அப்படி இப்படிலாம் பேசிட்டு வருவார். ஸ்தோத்திரம். எங்க அப்பா சொத்துக்கெல்லாம் எங்க தாத்தா கொண்டு அப்பெல்லாம் பாகம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. விவசாயம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா விற்கிறதுக்கு அலோட் கிடையாது. கொன்னே போடுவார், அவர் வெட்டியே போடுவார். அவ்வளவு ஒரு மோசமான ஆளு. அந்த மனுஷன் போய் என்ன செய்யறது? அப்படிலாம் இருக்கிறாங்க. எங்க அப்பா இன்னும் போய் சொல்லுவார், இந்த காலங்களில் இந்த இடத்த வாங்கியிருந்தா, அப்போவே ஒரு ஊழியத்தை சபையை கட்டியிருந்தா நிறைய ஊழியங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், ஆரம்பிச்சிருக்கலாம். எங்க தகப்பனை எனக்கு ஒத்துழைக்கலை, சொந்தக்காரங்க யாரும் ஒத்துழைக்கலை. எல்லாம் நான் செத்தா பிறகு, அவர் வந்து 96 வயசுல செத்தார். 96 வயதுக்கு நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு செலவு தான். நன்மை இருக்கா? ஒரு நன்மையான ஒரு பையனோ பிள்ளையோ ஒரு பிஸ்னஸோ அவங்க நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒத்துழைச்சி அவங்களை தூக்கி விடுறதுக்கு முயற்சி செய்யணும். ஸ்தோத்திரம். அப்படிலாம் இருக்கிறான். செத்தா பிறகுதான் எஃபெக்ட். நான் செத்தா பிறகுதான் நீ என்ன பண்ணிக்க, உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எங்க தாத்தா. அது இன்னும் ஒன்றும் பண்ணாமல் மண்ணாதான் கிடக்கு. ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, போயிடுச்சு எல்லாம், அப்படிதான் கிடக்கு. ஆனா ஆண்டவர் வந்து உங்களுக்கு தேவைகளை கொண்டு வந்து தருவாரானா அது உடனே உங்களுக்கு பலனுள்ளதாய் மாறுகிறது. உடனே உங்களுக்கு அது பலனுள்ளதாய் மாறுகிறது. சடதியா, இம்மிடியட்லி. பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே கர்த்தர் உங்களுக்கு நீங்க தேடாத நன்மைகள். சில நேரங்கள் காத்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுகிறதுனால சோர்ந்து போகிறதுனால இருக்கிற விசுவாசத்தையும் பிசாசு தின்னு போட்டுருவான். கவலையா சோர்வு ஒன்றும் வராது. ஒரு நல்ல உற்சாகமான விசுவாசம் உள்ள பாட்டை பாடுங்க, வசனம் எடுத்து வாசிங்க, அல்லது சத்தத்தை வைத்து ஒரு 100 சோத்திரம் பண்ண போயிடுவான் பிசாசு. ரொம்ப சோர்ந்துருக்கு, ஐயோ 2 வாரமா எனக்கு மனசே சரியில்லை பாஸ்டர், ஒரு 3 நாள் மனசே சரியில்லைன்னா கதவை பூட்டிட்டு சத்தமா ஒரு 100 சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கண்ணை மூடிட்டு கதவை பூட்டிட்டு சத்தமா சோத்திரம் 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 சொல்லுங்க. உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை விட்டு தூரமாக்கி விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கும். அப்பொழுது நீ தேடாத நன்மையும் உன்னை தேடி வந்து கர்த்தர் கொடுத்து அது உடனே உனக்கு சொந்தமாக்குவார். உன் பேரில் எழுதி வைப்பார். தேடாத நன்மைகளை கர்த்தர் உடனே நமக்கு சொந்தமாக்கி தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம அவருடைய சமூகத்துல எல்லாரும் ஜெபிங்க. மனுஷன் உங்களுக்கு ஒரு நன்மையை தரணும்னா நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறான். மனுஷன் உனக்கு ஒரு நன்மை தரணும்னா அதுக்கு நிறைய தகுதியை பார்க்கிறான். மனுஷன் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா அவனிடத்துல ஏதாவது கிடைக்குமா? ஒரு நன்மை உண்டா? உனக்கு உதவி செய்யறதுனால எனக்கு ஏதாவது
பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, ரிட்டர்ன் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, என்ன பிரயோஜனம் என்று மனுஷன் யோசிக்கிறான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. ரீமனமா ஷகரதர வரிகதரதினமா, தகுதி இல்லாத ஒருவரும் உனக்கு தேவனுக்கு திருப்பி செலுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லாத சமயத்தில் படுத்த படுக்கையாய் 38 வருஷமாய் உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, உன்னால குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை, சபைக்கு பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இல்லை, உனக்கு நீயே ஒரு பிரயோஜனம் கிடையாது என்று தள்ளுண்டு போன ஒரு மனிதனை இயேசு தேடி வந்து அவனை உடனே தொட்டு சுகமாக்குனதை போல நீ தேடிடாத ரமஷரத நன்மையை கொண்டு வந்து கர்த்தர் உன்னை உடனே உன்னை உயிர்ப்பிப்பார். ஜெபிங்க 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 ஜெபிங்க. எந்தெந்த கோணங்களில் கர்த்தர் உங்களுக்கு உடனே ஒரு திருப்பு முனை கொண்டு வரணும் விரும்புகிறீர்களோ இப்பொழுது அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு திருப்பு முனையை நீ வைங்கப்பா. சடுதியாய் உடனே எனக்கு ஒரு நன்மை உண்டாக பண்ணுகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். ரிமனா மஷக்கரா லமா நமா நதீனமா, விரும்பினது கர்த்தர் உனக்கு அது உடனே நடப்பிக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். 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 பபபா அதிகத ரபர கத ரபன கதர லமன கதர லமா. விசுவாசத்தோடு ரிசீவ் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். பெதஸ்தாவில இருக்கிற அநேக வியாதியஸ்தர்கள் மத்தியில ஒரு மனிதனை தேடி வந்து அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மையை தந்ததை போல எத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில நீ வாசம் பண்ணி இருந்தாலும், மறைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் தேடி வந்து உன்னை சந்திப்பார். தேடி வந்து உன்னை ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றுவார். தேடி வந்து உன்னை ஆபிரகாமின் குமாரத்தியாய் மாற்றுவார். நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவாய். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலுக்காக ஸ்தோத்திரம். அன்சார்ட்டட் பிளெஸிங்ஸ் ஆண்டவரே, நாங்கள் தேடப்படாத நன்மைகளையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீ தர நீ வல்லவராய் இருக்கிறேன். உமது பிள்ளைகள் ஆண்டவரே சபையில் ஊழியத்தில் விசுவாசிகளில் இருக்கிற ஸ்தோத்திரம் எல்லாருடைய குடும்பங்களிலும் எந்தெந்த காலங்களில் இந்த சீசனில் நன்மைக்காக மேன்மைக்காக காத்திருக்கிறாலும் கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்தி அவர்கள் கேட்கிறதையும் கேட்காததையும் விரும்புறதையும் விரும்பாததையும் விண்ணப்பம் பண்ணினதையும் விண்ணப்பம் பண்ணாததையும் கர்த்தர் நீர் சேர்த்து நீ கனப்படுத்துகிற தேவன் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வசனத்தின்படி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.